ஹாய் ஆல், இது வந்து சேசிங் ட்ரீம்ஸ் சீசன் 2 எபிசோட் நம்பர் 5ல் இருக்கும். எல்லாருமே ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் வேறு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, செம்ம பம்ப்டாக இருப்பீங்க. நான் மண்டே நாளைக்குன்னு கொஞ்சம் சோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஐ ஹோப் எல்லாருமே நாளைக்கும் பவர் பேக்டு வெரி மோட்டிவேஷனாக இருக்கணும். அதுதான் தி ஷோவோட இன்டென்ட்டும். கண்டிப்பாக மண்டே வந்து சோகமாக பார்க்காதீங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது என் ஷோக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ இன்னும் நிறையா கெஸ்ட் எல்லாம் இன்வால்வ் பண்ண முடியுது. இப்போ சீசன் 2 எபிசோட் 5ல் இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் a lot ஃபார் ஜாயினிங். ஹாய் ஹாய் ஹாய். ஸோ ஆல்வேஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்குமா இன்றைக்கி ஷோவில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும்னா வெரி வெரி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஷீ இஸ் அ பேட்மிண்டன் ப்ரொஃபஷன் அவங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள இப்போ டைரெக்டாக புல் இன் பண்ணுறேன். ஹாய் ரகு. ஹாய். சூப்பர். எல்லாரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் வீக்கெண்டை. ஹாய் ஷரண்யா. ஹாய் கார்த்திக். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? Yeah, good. How is it going? Yes, it's going on good. உங்களுக்கு குவாரண்டைன்ல எப்படி இருக்கு? Okay. சும்மா வெட்டியா தான் இருக்கேன் full day. கண்டிப்பா பேட்மிண்டன் ஆட முடியாதுன்னு தெரியும் அவ்வளவா? Yeah, 3 months ஆச்சு. It's horrible. Yes, டைரக்டா ஜம்ப் பண்ணோம் நீங்க நினைக்கிறேன். குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கு அம்மா பேட்மிண்டன்ல இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 2 months. ஆமா கண்டிப்பா. Yeah. சூப்பர். ஸோ இன்னைக்கு யார் நம்மளோட கெஸ்டா வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயர். அவர் நேம் ஷரண்யா ராமசுப்ரமணியம். கண்டிப்பா அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்ஸ்ல வந்து 4th and 5th பொசிஷன்ல வந்திருக்காங்க. நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறமா ஸோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட் டு ஹேவ் யூ ஆன் த ஷோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா அவங்களோட ஸ்டோரி, அவங்க எப்படி அவங்களோட ஜேர்னி கடந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போறோம் அவங்க சைட்ல இருந்து. ஹோப் எவ்ரிபடி என்ஜாய் அண்ட் லைக் ஹோப் யூ ஆல் சப்போர்ட் அஸ் வெல். நம்ம அவங்க ஸ்டோரியை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா எப்படி அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன் டு தி ஷோ. Thank you Karthik. Okay, thanks. So congratulations on your successful season 1. This is your season 2 right now. சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், பயங்கரமா பண்ணிருக்கீங்க. உங்களோட ஸ்டோரிஸ்லாமும் பார்த்தேன். Looks like you've traveled so much more than most of the people. Thank you. இன்னும் நிறைய டிராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். Just a starting journeyல இருக்கேன். I feel biggest fan. Yeah, this year is gone. உங்களோட biggest fan கௌஷிக் சேகர். Oh my god. Hi Kaushik, thanks. Super. Yeah, keep the comments coming guys. கண்டிப்பா அது எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தனியா ஒரு செஷன் கூட இருக்கு. சுந்தரோட ஃப்ரெண்ட் தானே இவங்க? I don't know. Okay, biggest fan from Sri Lanka. Right. I think பயங்கரமான fans போல இருக்கே. இல்ல, எல்லாம் கோரம்பாக்கம் நம்பம்பாக்கம்ல இருந்துட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனாலதான் ரொம்ப இது பண்ண செய்யறதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப இது பண்ணாதீங்க, அவங்க ட்ரபிள் பண்ணாதீங்க கைஸ். என் ஷோல இருந்து நிறைய அவங்ககிட்ட இருந்து கத்துக்கோங்க ஃபார் ஷோர். ஓகே, டு லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ. எப்படின்னா லைக் ஜென்ரலா ஹவு டிட் இட் ஆல் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு என்ன கண்டிப்பா நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு கேட்க. ஸோ எப்படின்னா சின்ன வயசுல இருந்து என் அண்ணா வந்து he was representing his school while playing badminton. ஸோ அவன் வந்து விளையாடுறப்போ அவனோட ஸ்கூல் மேட்சஸ் அப்போல்லாம் வந்து அவன் ஸ்ட்ரீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ வந்து நெட்லாம் கிடையாது, சும்மா அப்படியே ரேண்டமா விளையாடுவாங்க. நானும் ஆப்வியஸ்லி அவன் கிட்ட போய் என்னை சேர்த்துக்கலாம் மாட்டான். வெயிட் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் டே என்னோடய ஒரு 5 நிமிஷம் விளையாடுறா அப்படின்னு பேசிட்டு அப்படியே அவனோட விளையாடி ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் அவன் விளையாடுற ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ்லாம் நான் வந்து போய் டைரக்டா பார்த்தேன். ஸோ ஸ்லோவாக அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கோச்சிங் நான் ஜாயின் பண்ணேன் கோடம்பாக்கம்ல YMCAன்னு ஒரு இடத்துல.
ஸோ அங்கேயும் என்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, லைக் என்னோட பெட்டரான பீப்புள்லாம் இருந்தாங்க. அந்த கோச் வந்து ஹி டோல் மீ தட் ஐ ஹேட் சம்திங் இன் மீ டு டேக் திஸ் இஸ் அ கரியர். ஸோ அப்போதான் வந்து சரி ஓகே வை நாட்னு நான் யோசிச்சேன். அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 10th 12th ஆப்வியஸ்லி இந்தியன் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் அந்த 10th 12th மட்டும் இருந்துட்டு அப்புறம் 2013லேருந்து ஐ திங்க் ஐ வாஸ் வெரி சீரியஸ். ஐ வாண்டட் டு டூ சம்திங் இன் திஸ் ஸ்போர்ட்ஸ். ஓகே என்னால் பண்ண முடிஞ்சா ஏன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ணா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரீட்ல அழகா விளையாடி உங்களை வந்து அண்ணாவோட விளையாடினதுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய டெய்லி என் தாத்தாவெல்லாம் படுத்த ஆரம்பிச்சேன், வா என்னோட வந்து விளையாடுன்னு. அவர் வந்து அந்த வயசுலயும் என்ன திட்டிட்டே என்னோட விளையாடுவாரு. பட் ஐ ஸ்டில் டெல் ஹிம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு வந்து என்னோட ஃபேமிலியில சுற்றி எல்லாருமே ஒரு பார்ட் பிளே பண்ணியிருக்காங்க. என் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்குமே வந்து எனக்கு நான் ஸ்ட்ரீட்ல விளையாடணும், எனக்கு ராக்கெட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஹெசிடேட் பண்ணல. they did get me whatever I needed to play. So they were also very supportive from the beginning. Okay, so ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து what is Anna doing now? தெரியுமா? like what is Anna doing now ன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. Anna-வா? யார் இது Anna? I don't know. Okay, sorry, you can ignore it. Please give tips on how to play badminton. Evan Sam. Nice, Evan, thank you. அவன் டெய்லி விளையாடிட்டு தான் இருக்கா. இப்போ என்னால தான் குவாரண்டைன்ல விளையாட முடியல. he is still going and playing. I tell him not to do that. But yeah, Evan, keep going, play every day. கொரோனா வச்சு தள்ளியே இருங்க. how to play badminton க்கு டிப்ஸ் கேக்குறாரு அவரு. Evan டிப்ஸ் நிறைய ஃபிட்னஸ் பண்ணோம், ஒழுங்கான ஸ்லீப் ஸ்கெடியூல், ஈட்டிங் ஸ்கெடியூல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அந்த ஸ்போர்ட் மேல அந்த பேஷன் இருந்தாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வரும். மார்னிங் ஈவினிங் 2 மணி நேரம் டெய்லி உங்களோட ஃபுல் ஃபோக்கஸோட குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஸோ யா. எனி ஃபிட்னஸ் டிப்ஸ் ஃபார் லாக்டவுன்? வாட் ஐ டூ இஸ் நான் வீட்டில் வந்து டெய்லி ஈவினிங்ஸ் மட்டும் 1 hour சின்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் நவ். வீக் டேஸ்ல வந்து ஈவினிங்ஸ் மட்டும் 1 hour வந்து ஐ ஃபாலோ மை ஓன் இது. லைக் ஐ ஹாவ் மை ஓன் ஸ்கெடியூல். ஐ ஜஸ்ட் டூ புஷ் அப்ஸ். எவ்வளோ கோருக்கு பண்ண முடியுமோ கோருக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்பப்போ கீழே ரன்னிங்க்கு போவேன். அதுவே இப்போ கொரோனானால அம்மா விட மாட்டாங்க. ஐ லிவ் இன் அ கேட்டட் கம்யூனிட்டி, ஸோ இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஹியர், பட் ஸ்டில் ஐ டூ இட் அட் டைம்ஸ். ஓகே, ஸோ Monish Silva, how do you maintain your form during this lockdown? Yeah, same thing. So வீட்ல வந்து I try to do how much ever I can. என்கிட்ட ஆக்சுவலா அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. I don't have weights. I only have TheraBand, loop bands and all that. அது வச்சு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவேன். பட் I do miss going out and running and doing a lot of other trainings on court. That is definitely more effective. பட் சும்மா இருக்க முடியாதுல்ல, ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கணும். நான் ஐ எம் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே லைக் ஃபிட்னஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் இது பண்ணும்போது ட்ரைனிங்லாம் ஃபுல் டே பண்ணிட்டு இருக்கப்போ கூட ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த நெக்ஸ்ட் செஷன். ஐ வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பி ஃபிட்டர் எவ்ரி டே. ஐ வாஸ் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். இப்போ ஐ எம் ட்ரைங் டு மெயின்டைன் த சேம் திங். கண்டிப்பா நீங்க நிறைய எல்லாமே மெயின்டைன் பண்ணோம். அது வந்து லாக்டவுன் இருந்தாலும் நிறுத்திடக்கூடாது. யாரா இருந்தாலுமே whoever is chasing their dreams அப்படின்னு நானும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய questions you people are asking audience. கண்டிப்பா அதுக்கு வரேன். இன்னும் கொஞ்சம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேலையெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்கேன் கைஸ். சூப்பர். கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸும் நான் கேட்கறேன். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஒர்க் அவுட் எல்லாமே கோவன். ஓகே, சுதர்ஷன் சேஷாத்ரி, ஹை கார்த்திக், குட் சரண்யா வீடியோ be on top so everyone can see her. Oh bro, I don't know how that's possible. Yes, exactly. I also don't know how it works. Sorry bro. சுதர்ஷன் கொஞ்சம் இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனை கிளிக் பண்ணுங்க, அவங்க கிளியரா தெரியுவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போறது இருந்தா, நீங்க எப்படி வந்து ஸ்டார்டிங்ல உங்க கெரியர் ஆரம்பிக்கும் போது ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சீங்க? அம்மா என்ன ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சீங்க இனிஷியலா? ஸோ ஸ்டார்டிங் வந்து அதான் 2009 9th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல வந்து நான் கோடம்பாக்கம் YMCA தான் போயிருந்தேன். அந்த கோச் வந்து எப்படின்னா he was more particular about me getting fit. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்குமே என்ன தோணுதுன்னா, நீங்கள் 3 கேம் விளையாடணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் நாலேஜோட யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் ஃபார் ஆல் தி 3 கேம்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபிட்னஸ். கரெக்ட்.
ஸோ அந்த ஃபிட்னஸ் ரெஜிம் வந்து எனக்கு அப்போலேருந்தே வந்து நிறையா அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கே வந்து ஐ வாஸ் எவ்ரிடே வந்து 30 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் கீழே கிரவுண்டில் ஓடி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக ஃபிட்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 2013 அப்புறம் வந்து நான் ஜெரி சார்னு ஒரு கோச் கிட்ட ஜாயின் பண்ணேன். அவர் வந்து he was very sound. He was a very sound coach. Like technically இருக்கட்டும், fitness இருக்கட்டும், he literally took care of everything. Whatever I needed to do to be in the sport, to do well in the circuit, he took care of everything. He was always, telling me, he kept pushing me. He kept telling me that உங்களுக்குன்னு நீங்க பவுண்டரி செட் பண்ணிக்காதீங்க, அதோட தாண்டி you should be able to push yourself. Mentally it's very important, right? நீங்க வந்து first you should be ready to do this. So only then other people அவங்க push பண்றப்போ it will be more effective. அவர் வந்து technically and fitness wise சரி, he told me how to be fitter every day. For example, if he is going to ask me to do 250 push-ups, I mean 250 core crunches, anything. So அது வந்து I kept trying to follow it every day. Like one day மட்டும் okay தோத்துட்டு one day மட்டும் வெறியா பண்ணாம next dayவும் continuously I tried to follow it. Yeah, consistent is a key அப்படினு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது it's very hard to also keep doing it constantly. கண்டிப்பா it's actually very difficult to be consistent. So because badminton ஒரு கேம்ல வந்து you have like ஒரு point of timeல உங்களுக்கு சம ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு point of timeல என்னடா இது எதுக்குமே your mind will be ready to do it, but your body will not be in a condition to get to that shuttle or whatever be the case. So அந்த மாதிரி ஒரு டைம்ஸ்ல நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்றீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி, வெல் செட். ஸோ அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் பற்றி எப்படி டெவலப் பண்ணீங்கன்னு தெரியணும். பிஃபோர் தட் ஒரு கொஸ்டின் சுதர்ஷன் சேஷாத்ரி கேட்டிருக்கேன்னா, வேர் டு யூ பிளே, ஆர் யூ ஃப்ரம் சென்னை, குட் யூ டெல் சம் ஹிஸ்ட்ரி ஆஃப் யுவர் கேம்? கொஞ்சம் சொல்றீங்களா? Yeah, sure. Okay, hi Sudarshan. So I play in Kodambakkam, Zakriya Colony, and I am from Chennai. Could you tell some history of your game? History எல்லாம் பெருசா எதுவும் இல்லை. So I have played district tournaments, state championships, and I've played a lot of university matches, college matches. அதுக்கப்புறம் நேஷனல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் நிறையா. அதுக்கப்புறம் I played for TNBL, Tamil Nadu Badminton League. So yeah, pretty much that's it. Super. அதுக்கப்புறம் அருண் குமார் வந்து வீகன் டயட்டான்னு கேட்டிருக்காரு, கொஸ்டின் மார்க் போட்டு. Are you a vegan? No. எனக்கு not a vegan. Yeah, big fan of cheese and paneer. Okay. Mohan Rangtale. Okay, Sharanya, one of the most hardworking women athlete Tamil Nadu has ever got. Like செம்ம ஹாப்பியா இருக்குல பாக்கும்போது. Yeah, அவரும் என்னோட கோச்சிங் தான். நிறைய டைம் வந்து நான் அவரை வாங்க நான் ஃபீட் பண்ணுங்க. He is my senior. So I keep telling him வாங்க நான் எனக்கு ஃபீட் பண்ணுங்க. I have learned a lot from him. I think he is a very fine player. He also keeps working hard so much. There's a lot of hard work in him. கண்டிப்பா ஒரு சீனியர் வந்து நம்மள அப்ரிஷியேட் பண்ணும்போது லைக் ஹையா இருக்கும். அதுவும் ஒரு லைவ்ல சொல்லும்போது சீரியஸ்லி ஐ அம் சோ ஹாப்பி அபௌட் இட். கண்டிப்பா தேங்க்ஸ் மோகன் bro, thanks for coming up and sharing. Thanks. See you soon on court. கண்டிப்பா. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க பேட்மிண்டன் ஆடுனீங்க, லைக் உங்க ஹிஸ்டரியை சொன்னீங்க. யூ வேர் பிளேயிங் ஃபார் ஸ்டேட் சாம்பியன்ஷிப், நேஷனல் சாம்பியன்ஷிப். எவ்வளோ ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருப்பீங்க ஓவராலா? லைக் ரேண்டமா சொன்னா I don't really have a count. I prefer not to keep a count of it. So ஒரு tournament அப்புறமும் it's just a process, ஒரு டோர்னமெண்ட் நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ, there's a lot to learn. லைக் ஜெயிக்கிறத விட ஐ திங்க் பர்சனலி லைக் நான் என்னோட நான் விளையாடின இதுல வந்து நான் ஜெயிச்சதை விட நான் தோத்தது தான் ஜாஸ்தி. அண்ட் ஐ திங்க் தட் டாட் மீ அ லாட், நாட் ஜஸ்ட் இன் த ஸ்போர்ட், இன் அவுட் சைட் லைஃப் அஸ் வெல். ஸோ எப்படி எல்லா திங்ஸையும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கிறது, ஈஸியரா ஹேண்டில் பண்றது, ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் தட் ஐ ரியலி காட் டெவலப் ஃப்ரம் லூசிங். ஓகே. ஆனா இப்ப எவ்வளவு வின் பண்ணி இருப்பீங்க? உங்க வின்னிங் பத்தி சொல்லுங்க இப்ப எங்ககிட்ட. என்கிட்ட கவுண்ட்லாம் இல்ல, பட் யா என்னோட வேகா வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் சக்சஸ் இருக்கட்டும், இல்ல பெஸ்ட் மொமெண்ட் அதெல்ல ஷேர் பண்ணுங்க. யா, ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் சக்சஸ் வந்து 2013ல வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல உமன்ஸ் கேட்டகரியில வந்து ஐ திங்க் ஐ கேம் ரன்னர் அப் இன் உமன் டபுள்ஸ் அண்ட் இன் உமன் மிக்சட் டபுள்ஸ் and under 19 doubles and under 19 mixed doubles. I think 4 events. அதுதான் வந்து the first time that I asked.
யா சேம் டோர்னமெண்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட். யா சேம் டோர்னமெண்ட். உங்ககிட்ட ஆடவே பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அவ்வளோ சீன்லாம் இல்ல. கேட்கும்போது அவ்வளோ சீன்லாம் இல்ல. இல்ல நீங்க எல்லாத்துலயும் வின் பண்ண எப்படி உங்களை என்ன பண்றது? எல்லாத்துலயுமே ஃபைனலிஸ்ட்னா கூப்பிடும் போது பேரு சரண்யா சரண்யா சரண்யான்னு கூப்பிட்டே இருக்குது. இல்ல அப்போ வந்து நான் நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து விளையாடிருந்தேன். அப்போ இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து டபுள்ஸ்னு சொல்லியிருந்தேன். பட் ஆஃப்டர் தட் டோர்னமெண்ட் எனக்கு வந்து சிங்கிள்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே ஐ நியூ சிங்கிள்ஸ், ஓகே மேபி சிங்கிள்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சிங்கிள்ஸ் வந்து நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டபுள்ஸ் பிளே ஆஃப் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணல. டபுள்ஸ் வந்து எனக்கு நேச்சுரலாவே பெட்டரா வந்துச்சு. பட் ஐ ஸ்டில் I still insisted on focusing in singles. சூப்பர் சூப்பர். நீங்க நிறைய வின் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது ஆப்வியஸா. கண்டிப்பா இன்னும் நிறைய வின் பண்ணுவோம் நீங்க லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறேன். லைக் I could see a lot of questions coming up, guys, but like I have few questions to ask them. For sure I will like make her answer all these questions for sure. Okay, maybe this is after a little bit time I would say. Like நிறைய அவங்கள பத்தி தெரிய வருது. Vashi says big fan. அவ இந்தியாக்கு விளையாடுவா. இங்க வந்து என்கிட்ட சொல்றா. ஓ யா அவங்க உங்க ஃபேன்னு சொல்றது சூப்பர் தான். அவங்களும் செம்ம. Yeah, she. Hi, Vashni. Super. Thanks for people who are all joining. கண்டிப்பா ஷோல stay tuned in the show. இன்னும் நிறைய வருது. சரி ஓகே, இப்போ உங்களை பத்தி பேசணும். இப்போ வந்து கொஞ்சம் உங்களோட மொமெண்ட்ஸ் போட்டோ செஷன்ஸ் போலாம்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே. டேய் சுந்தர் ஏண்டா ஃபர்ஸ்ட் போட்டோ. யா அது வந்து ஸ்கை வாக்ல எடுத்த போட்டோ. TNBL அப்போ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு க்ரௌட்ல வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் தேர் were lot of people. Yeah, I can see it. Chill. Okay, for the audience actually. Right, okay. Okay, ஆனா என்னன்னா நீங்க இப்ப என்ன கேம் இது? ஏதாவது மேட்ச் என்ன ஞாபகம் இருக்கா கரெக்ட்டா? Yeah, TNBL 2017 or 18. Yeah, 2018 TNBL வந்து like Tamil Nadu Badminton League. அது வந்து ஸ்கைவாக்ல நடந்துச்சு. So that was the first team event that I actually got into. அது வந்து ப்ராப்பரா ஆக்ஷன்லாம் வச்சு டீம்லாம் செலக்ட் பண்ணாங்க. Yeah, எங்க டீம் தோத்துச்சு. But still that was a very nice experience playing in front of a big crowd. Like summer pressure சத்தியமா ஹேண்டிலே பண்ண முடியல. It was it was a very nice நம்ம அந்த ஸ்பாட்ல இருந்தா எப்படி people பண்றதோ இல்ல இந்த totally. And plus நான் வந்து விளையாடின அட்மாஸ்பியர் வந்து ஒரு இன்டோர் க்ரௌட், ஒரு ப்ராப்பரான இடம். ட்ரிஃப்ட் எல்லாம் இருக்காது ஷட்டில். பட் அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால அங்கங்க ஏசி காத்தெல்லாம் பட்டு பயங்கரமா ட்ரிஃப்ட்லாம் ஆகுது. நான் ஷட்டிலுக்கு இங்க போவேன், அது வேற எங்கேயாவது போகும். என்ன நம்மளுக்குதான் கண்ணு தெரியலையா, நம்ம தான் இப்படி விளையாடுறோமான்ற மாதிரிலாம் ஒரு டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஹார்ட் கண்டிஷன்ஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போட்டோ. ஓ நைஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலா ஸ்டெப் ட்ரைனிங். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஸ்டெப்ஸ் இருக்கும். அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து என்னோட கோச் வந்து அங்க கூட்டிட்டு போவாரு. ஓகே இன்னைக்கு நம்ம ஸ்டெப் ட்ரைனிங். முன்னாடி நாள் வந்து சொல்ல மாட்டாரு, ஏன்னா நாங்க வந்து வரமாட்டோம் அந்த மாதிரி ஏதாவது மாறிடும். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் சொல்லுவாரு ஸ்டெப் ட்ரைனிங். ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா சிம்பிளா வந்து சொல்லுவாரு, ஓகே இங்க வந்து ஒரு 300 ஸ்டெப்ஸ் இருக்கு, நீங்க வந்து இதை வந்து 10 times ஏறி 10 times இறங்கணும். ஸோ மேலே நீங்க ஏறுறப்போ யூ ஹாவ் டு ரன். ஸோ ரொம்ப கிட்ட இருக்காது, ஸ்டெப்ஸ் தூரமா தான் இருக்கும். 10 steps பண்ணும் ஏறி. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரன் வைல் கோயிங் அப் அண்ட் வைல் கமிங் டவுன் யூ கேன் ஜஸ்ட் வாக். அதுல வந்து நிறைய பேர் வந்து வாந்திலாம் எடுத்திருக்காங்க 5th 6th ஸ்டெப்க்கு அப்புறமே. பட் யா தேங்க்ஃபுல்லி நான் அந்த ஸ்டேஜ்க்கு போனதுல ஐ திங்க் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஐ டிட் வாஸ் 7. யா ரொம்ப ஹார்டான ட்ரைனிங் டைம்ஸ்ல ரொம்ப. பட் அது ஆக்சுவலா வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இட் ஃபீல்ஸ் சோ குட். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் ஓகே வி ஆர் ஃபிட், வி ஆர் ரெடி டு டேக் திஸ். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தட்ஸ் a very nice feel. கண்டிப்பா ஆமா, அப்படிதான் அந்த ஃபீல் இருக்கணும். யா இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அந்த மாதிரி ஒரு பெரிய செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் போய் படுத்தா போதுன்னு இருக்கும். பட் தட் ஃபீலிங் it's amazing. It gives you a different level of confidence. Yes. So next photo பார்க்கணும்னா yeah, okay.
ஸோ சென்னையில வந்து பிரீமியர் பேட்மிண்டன் லீக் நடந்தது. அப்போ வந்து விக்டர் ஆக்சல்சன் அப்போ வந்து வேர்ல்ட் நம்பர் 1 ஹி பிளேட் ஃபார் பெங்களூர் டீம். சென்னையில வந்து நேரு ஸ்டேடியம்ல அந்த மேட்ச் நடந்தது. நான் வந்து ஐ எம் ஹியூஜ் 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 ஃபேன் ஆஃப் ஹிம். இப்போவுமே லைக் அவர்கிட்ட வந்து நான் ஒரு குழந்தை ஒரு அப்படின்னா எப்படி உங்க ஃபீல் இருந்தது? இப்ப வந்து கிரிக்கெட்ல தோனி கிட்ட நின்னு எடுக்கிற மாதிரியோ கோலி கிட்ட நின்னு எடுக்கிற மாதிரியோ ஒரு ஃபீலிங்ல அது? Yeah, it's amazing. He has a lot of talent. Like he is amazing. And நான் வந்து I'm a huge fan. Some matchesலாம் கூட நான் போய் அப்போ பார்த்தேன் நேரு ஸ்டேடியம்ல. சரி இங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே சார் கிட்ட கெஞ்சி கேட்டு தயவு செஞ்சு அவரை போய் ஒரே ஒரு தடவை பார்க்க வச்சிருங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு the credit completely goes to him because he took all the efforts and he took me there. So yeah, big thanks to Jerry sir. I think he is also watching this. Happy about it. கண்டிப்பா இப்ப இந்த போட்டோ பாத்தீங்கன்னா guys, oh yeah, same place. அந்த ஹோட்டல்ல வந்து இவங்க விக்டர் ஆக்சல்சன் வரதுக்கு முன்னாடி பிவி சிந்து was also there. அந்த மேட்ச் வந்து சென்னை vs பெங்களூர் தான் நடந்துச்சு. அப்ப எடுத்த போட்டோ தான் அது. கண்டிப்பா பிவி சிந்து கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? Like she is one of the promising athletes of all time அப்படின்னு சொன்னா இப்போ. Like she has done a lot and a pride to India. ஏதாவது பேசுனீங்களா? அவங்க கிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? பேச பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அப்போ எப்போ எடுத்த அந்த போட்டோ அதுனா லைக் கரெக்டா அவங்க மேட்ச்க்கு போறதுக்கு முன்னாடி டீம் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து சென்னை vs பெங்களூர் தான். ஸோ நான் ஐ காட் லக்கி தட் ஐ காட் டு மீட் போத் ஆஃப் தெம். ஸோ யா செம்ம ஹாப்பி. I didn't get to talk much because you know she was in a hurry to leave. அவங்களுக்கு அன்னைக்கு மேட்ச் டே. ஸோ ஓகே, நீங்க கேட்டீங்களா எப்படி அப்ரோச் பண்ணீங்க அவங்கள? சிந்து பார்த்தா எனக்கு நான் ஆப்போசிட் சைடுல போயிட்டுருவேன், நான் மட்டும் கம்பனே. அவங்க வந்து நின்னுட்டு இருந்தாங்க பஸ்க்கு. ஸோ என்னோட கோச்க்கு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ தட் வாஸ் லைக் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ அவரும் வந்தாரு. அவங்க 2 பேரும் பேசும்போது ஓகே ஃபைன் கேன் ஐ டேக் அ பிக்சர் வித் யூன்னு கேட்டு அப்படி எடுத்த போட்டோ தான் அது. சூப்பர். கண்டிப்பா ஆக்சுவலி ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்க இந்தியாவுக்கு ஆடும்போது அப்ப சிந்து சொல்லுவாங்க இது மாதிரி கண்டிப்பா இட் ஹஸ் ஹேப்பன். எப்படி மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து அவரோட ஒரு ஒலிம்பிக்ல இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து போட்டோ எடுத்தான். அவரே வந்து எஸ் அது மாதிரி நடக்கலாம் யாருக்கும். கேட்க நல்லாதான் இருக்கு. ஓ kayaking. Yes, where was this? What was going? So இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த போட்டோ. நான் வந்து யூஎஸ் போயிருந்தேன். மை பிரதர் லிவ்ஸ் தேர். ஸோ அப்போ வந்து வெக்கேஷனுக்கு போறப்போ அவன் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்லயே அந்த இடம் இருக்கு கயாக்கிங் பண்ற இடம். சரி ஓகே எனக்கு பண்ணியே ஆகணும். நான் ஆக்சுவலா வந்து லாஸ்ட் இயர் போன யூஎஸ் அப்போ வந்து நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணணும் தான் நினைச்சு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ஐ டிட் ஸ்கை டைவிங். சரி இது பஞ்சி மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அண்ணா கொஞ்சம் லீவ் கிடைக்கல. எக்ஸ்பீரியன்ஸ் உங்க போட்டோ எடுத்தா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பக்கெட் லிஸ்ட் எல்லாம் டிக் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க யுனைடெட் ஃளைட்ட தான் பாப்போம், நாங்க போனது இல்ல. அதுல கொஞ்சம் சொல்லுங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் ஸ்கை டைவிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2016ல பண்ணேன். ஐ மீன் ஒன்ஸ் தான் பண்ணிருக்கேன். 2016ல யூஎஸ் போனப்போ பண்ணது. கலிபோர்னியால வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. சரி ஓகே பண்ண போறோம். நீ அப்பாவும் பண்ற அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்பாவே இந்த வயசுக்கு வந்து தைரியமா பண்றேன்னு சொல்றாரு, நம்மளும் பண்ணோம். எனக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. நான் வந்து சரி நம்ம யூஎஸ் இதெல்லாம் போனோமோ இல்லையோ கண்டிப்பா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்குள்ள எல்லாம் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் போனேன். அங்க போனப்போ எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து லைக் அந்த இது ஜாக்கெட் எல்லாம் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கேட்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபிளைட் கிளம்பி ஒரு இட் வாஸ் 15,000 feet. ஓகே ஸோ ஃபிளைட் கிளம்பி மேல போய் அந்த டோர் ஓபன் பண்றாங்க. இல்ல என்னடா பண்றீங்க? சோ என்ன சொன்னாங்கன்னா it was horrifying. Adrenaline and rush to its heights அப்படினு சொல்லலாம். Like one of the people are so fascinated in doing it and also like நிறைய people வந்து அது பண்ணிட்டா once in a lifetime bucket listல வச்சிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னு. வெரி எக்ஸ்பென்சிவ் ஹாபி. அந்த எட்ஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்போ செம்ம பயம் ஆயிடுச்சு. ஐயோ எதுக்குடா நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
அதான் என் பின்னாடி அந்த கைடு வந்து சொன்னாரு, ஓகே நான் உங்களுக்கு 1 2 3 கவுண்ட் பண்றேன், அதுக்குள்ள நீங்களே குதிச்சிருங்க இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன் அப்படின்ட்டாரு. எனக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. பட் யா 1 2 3 சொன்னே யா 2 பேருமே குதிச்சிட்டோம். ஐ திங்க் அந்த ஜம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 minute covers 10,000 feet. It was beautiful after that. Like Biola fall for about 20 seconds to 30 seconds, then you open your parachute and land, right? 1 minute free fall which covered 10,000 feet. Okay. Yeah. So on the video it's a good drop zone ன்னு நினைக்கிறேன். It's a good drop zone. Yeah. இங்க அந்த அளவுக்கு இல்ல. Okay. Super. Yeah. So Ganga வந்து I'm a big fan of you ma'am and big fan of Karthik too. Thank you, and he was the guest for 2 days back. ஆனா ரொம்ப பண்றா. சுந்தர் Ganga நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சான். Yes, exactly. Oh, hi Sundar. Mention my name. Okay. Super. Happy சுந்தர். அதே பேர் சொல்லுங்க ப்ளீஸ். பண்ணியாச்சு. சுந்தர் பண்ணியல். Best player in school to in the apartment. Anirudh is best player in the my neighbor. Super, and best coach in the apartment. Anirudh my neighbor. Happy Anirudh, thanks for sharing. அவர் உங்க ஆட்டோகிராஃப் வாங்கினாரா? ஓகே. நீங்க நம்பர் 1 சொன்னீங்கல்ல, அவருக்கு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஷ்டவிக. ஆமா. Don't know the count, but let me tell you, she has enough to build a big showcase area, but just to keep all her trophies. Oh, Akshaya Sriram. என்ன அப்ப வந்து ரொம்ப ஹம்பிளா ஆக்ட் பண்றீங்களா ஷோல? நீங்க இவங்க என்னடான்னா ட்ராஃபிஸ் அடிக்க வைக்கணும்ன்றாங்க. இல்ல அப்படி இல்ல, ஸ்கூல்ல வந்து நான் இந்த ரன்னிங் ரேசஸ்லாம் நிறைய ஓடுவேன். ஸோ அப்போ வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லயுமே ஐ காட் ஆல் தி பிரைசஸ். ஸோ ஐ திங்க் அந்த கப்ஸ் தான் அக்ஷயா சொல்றா. ஓகே. அவன் எனக்கு தனியா ஏதோ பேர்லாம் வச்சா. பட் அக்ஷயா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் இல்லைன்னா ஷோகேஸ் ஒன்று செட் பண்ணி கொடுத்துடலாம். ஃபார் ஷுவர் அவங்க கப்ஸ் மெடல்ஸ்லாம் காமிக்கிறதுக்கு பீப்புளுக்கு. ஸோ அனிருத் நெய்பர் மட்டுமான்னு கேட்குறாரு. அந்த கொஸ்டினுக்கு தனியாக ஆன்சர் வாங்கிக்கோங்க அனிருத். இந்த ஷோல வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆக்டிங். யாரா நீ? Don't. Okay. Varshini, super. Thanks guys for commenting. Keep coming and I will surely answer them. Thanks a lot. So நிறைய adventures already பண்ணிட்டீங்க. kayaking பண்ணியாச்சு. Yeah. skydiving பண்ணியாச்சு. பஞ்சி பண்ணோம். உங்களோட இதுலயும் பார்த்தப்போ கூட நீங்களும் நிறைய மவுண்டன்ஸ்லாம் போயிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த வருஷம் நானுமே லைக் டிராவல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஃபுல் மைண்ட் செட்டோட இருந்தேன். பட் யா இப்போ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் திஸ் இயர். பட் டெல் மீ ஹவ் கம் you've been traveling since when have you been traveling this much? Fascination for travel nu பார்த்தா it started 5 years back when I went in search of king cobras ன்னு சொல்லலாம். அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம். நான் ரொம்ப fascinated. Did I hear that right? Yes. Okay. So அப்படிதான் ஆரம்பிச்சது டிராவல்னு பார்த்தா. அதுக்கப்புறம் I just went explored. அதுக்கப்புறம் did a lot of diving, logged 24 dives in Thailand, India. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் நல்லா டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் சர்டிஃபைட் மவுண்டனியர் ஆனேன். கொஞ்சம் ஹார்ட் கோர்சஸ்ல மவுண்டனியரிங்ல எடுத்தேன். போகும்போது எதுக்குறா எடுக்கணும் இதெல்லாம், அட போய் காசு கொடுத்து சாவ தேடுறோமே அப்படின்னு தோணிச்சு. another level adventure as you said, skydiving மாதிரி ஒரு level of adventure கொண்டு போச்சு. பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி இப்ப கொஞ்சம் மவுண்டன்ஸ் ஏறி ஒரு 20,000 feet above sea level ஏறினேன். few things I'm also doing. so அப்படிதான் என் டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு. full story. உங்களை தனியா வந்து ஒரு கெஸ்டா கூப்பிட்டு இத பத்தி பேசலாம்னு. கண்டிப்பா என்ன மாட்டேங்கிறாங்களே யாரும். தனியா தான் போவீங்களா இல்ல எப்படி? I do solo travel all the time when I travel. That's when I actually explored myself அப்படின்னு சொல்ல. I wanted to learn a lot. I don't want to be in a shell. அப்படிதான் நான் வந்து டிராவல் பண்ணவே ஆரம்பிச்சேன். என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்பதான் like I'm totally into adventure sports rather than traveling a lot. Okay. Soon Mount Everest. Sure Prasanna Balram. நீ என் ஃப்ரெண்டு தான். தேங்க்ஸ் மச்சான். a big fan too. Let's go and join our coaching. கண்டிப்பா மோனிஷ் செல்வா உங்க கோச்சிங் ஜாயின் பண்ணுங்க. she has a lot of Monish and a very good friend. He's helped me a lot like coaching la. He's always been there.
கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். பிக் ஃபேன் மவுண்டன் கார்த்திக்ல இருந்து. தேங்க்யூ. ஐ ஒன்ட் செல்ஃப் இன் ஆட்டோகிராஃப் ஒன்ஸ் யுவர் ஆஃபீஸ் ரெஸ்யூம்ஸ். ஷோர் அருண் குமார் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கீப் இட் கமிங் கைஸ். நெக்ஸ்ட் போட்டோ. என்ன அடிபட்டிருக்கு உங்களுக்கு? இன்ஜுரி 2017ல ஒரு இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆகி சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டே திருப்பி கோர்ட்க்கு வந்த நாள். சரி ஓகே அது ஞாபகம் வச்சுக்கணும்னு ஐ திங்க் என்னோட கோச்சோ யாரோ அதை எடுத்த போட்டோ. வெரி வெரி இமோஷனல் டே ஃபார் மீ. இட் வாஸ் வெரி கண்டிப்பா அடிபட்டதுக்கு அப்புறம் ரிகவர் ஆகி போறதுன்றது ஒரு டாஸ்க். mentally it was very difficult to handle at first. சரி ஓகே ஏன்னா திருப்பி வந்து ஒரு அடிபட்டு திருப்பி வந்து நம்ம விளையாடுறப்போ ஓகே திருப்பி நம்ம என்ன விழுந்துருவோம். ஸோ பேசிக்லி நான் வந்து விளையாடுறப்போ தான் விழுந்தேன். வேற எங்கேயாவது விழுந்திருந்தேன்னா எனக்கு இதே பயம் இருந்திருக்காது. விளையாடுறப்போ விழுந்ததுனால இப்போ கூட வந்து எவ்ரி டைம் நான் அதே ஷாட் போய் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகிறப்போ தான் விழுந்தேன். இப்போ கூட எனக்கு அதே ஷாட் விளையாடுறப்போ எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள யூனோ தட் திங் இஸ் ஆல்வேஸ் தேர் அட் த பேக் ஆஃப் மை ஹெட். ஓகே வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் அகேன். ஸோ இட் டுக் லைக் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஃபியர் வந்து போறதுக்கு ஐ ஹேட் டு மென்டலி ப்ரிப்பேர் மை செல்ஃப் தட் இட்ஸ் ஓகே யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப் ட்ரைங். அதே ஷாட் வந்து நிறைய தடவை ஆப்வியஸ்லி லைக் ஒரு சின்ன கோர்ட் நீங்க வந்து எல்லா ஷாட்ஸும் விளையாடி தான் ஆகணும். யூ கான்ட் இக்னோர் ஜஸ்ட் ஒன் ஸ்பாட். ஸோ ஐ ஹேட் டு அக்செப்ட் தட் டுக் அ வெரி லாங் டைம். கண்டிப்பா நீங்க சொன்னீங்க வந்து எப்படி இந்த மைண்ட் செட் இப்போ இன்ஜுரி ஆனதுக்கு அம்மா போனோன்ட்டு ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னு எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? எல்லாரும் சொல்றாங்க ஓவர் கம் பண்ணிட்டேன் என்னன்னா எப்படின்ற ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, லைக் உங்களோட சைட்ல இருந்து அது கொஞ்சம் லைக் எக்ஸ்பிரஸ் பண்றீங்களா? பீப்புளுக்கு அப்ப தெரியும். ஓகே ஸோ இப்போ இது வந்து எப்போ நடந்ததுன்னா நான் ஒரு மேட்ச் விளையாடுறப்போ 2017 சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஐ வாஸ் பிளேயிங் த ஃபைனல்ஸ். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்லேயே வந்து நான் போய் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகிறப்போ என்னோட நீ வந்து அதர் சைடுக்கு திரும்பிடுச்சு. ஸோ லைக் இட் ஹேப்பன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல தான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் ஏந்துக்க முடியல. ஐ டோன்ட் நோ லைக் ஓகே சரி ஏதாவது ஒரு சின்ன இன்ஜுரியா இருக்கும் ஒரு டேப் பண்ணிட்டு திருப்பி விளையாடலாம்னு நினச்சேன். பட் ஒரு 1 டேக்கு அப்புறம் வந்து ஸ்வெல்லிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னால் லைக் நடக்க முடியல. சரி ஓகே டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன்லாம் எடுத்து அவர் வந்து சொன்னாரு ligament ACL வந்து டயர் ஆயிருக்கு. ACL is the ligament that binds your knee together. It holds your knee together. அது வந்து மேஜரா ஃபுல்லாவே கிழிஞ்சிடுச்சு. லைக் மைல்ட் டயர் கூட இல்ல, இட்ஸ் ஃபுல்லி டோன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து ஒரு 10 days கேப் இருந்தது. ஸோ சடனா வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னால் அந்த எக்ஸப்ட் பண்ண முடியல. பிகாஸ் when he told me first that I had to get a surgery done, he told me I won't be able to play for at least 4 to 5 months. It would take that much time to recover and make my knee stable again. So I was very depressed. Like I didn't know what to do because imagine playing for 9 to 10 hours a day and then going back to sitting at home all day. It was very difficult. ஸ்போர்ட்ஸ்மென்ஸ்க்குலாம் கண்டிப்பாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுல இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரெக்கவரி பீரியட் ஆகட்டும் எப்போனா இருக்கட்டும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க அதுக்கு? ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன். இப்போ கூட படிக்கிறது இல்லை. அப்போ இன்ஜுரி டைம்ல வீட்டில் வந்து ஒன்லி டு கீப் மை மைண்ட் எங்கேஜ் ஐ ஸ்டார்டட் ரீடிங் ஃபியூ புக்ஸ் அபவுட் லைஃப். ஓகே ஹவு டு மேக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ திங்ஸ் தட் கெப்ட் மீ எங்கேஜ். ஸோ புக்ஸ் படிப்பேன். இல்லைன்னா படம் வந்து எக்கச்சக்கமா பார்த்தேன். ஸோ தட் வாஸ் வெரி லைக் அந்த படம் பார்க்குற டைம்ல வந்து ஐ வாஸ் நாட் திங்கிங் அபவுட் எனிதிங் எல்ஸ். அதுக்கப்புறம் சரி ஓகே ஓட ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணீங்கன்னா சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல் படத்தை போட்டு மோட்டிவேட் ஆரோண்டா அப்படின்னு. That's what you did basically. இல்ல படம் பார்த்து like you get inspired அது மாதிரி. So books, சச்சினோட புக்ஸ் அப்புறம் யுவராஜ் சிங்கோட புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் படித்தேன். ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் படித்தேன். அண்ட் நான் வந்து சரி ஓகே கால் தானே உடஞ்சிருக்கு. ஐ ஸ்டில் ஹேட் மை ஷோல்டர்ஸ் டு ஒர்க் ஆன், மை கோர் டு ஒர்க் ஆன். ஸோ அதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன். மார்னிங் கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம், இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டே போச்சு. அதுக்கப்புறம் சர்ஜரி அப்போ லைக் சர்ஜரி முடிஞ்ச உடனே ஐ வாஸ் வெரி ஈகர். ஓகே ஃபைன் சர்ஜரி தான் முடிஞ்சிருக்கு, இப்போ நாளைக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து சொன்னாங்க இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது, இது வந்து நீங்கள் ஏந்து நடக்கிறதுக்கு ஒரு 7 days ஆகும், 7 days நீங்கள் ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் அந்த 7 days வந்து கொஞ்சம் கேவலமா போச்சு. பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நோ யூ பிளே அ ஸ்போர்ட், யூ ஆர் இண்டிபெண்டன்ட். பிளஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பேஷண்டான பர்சன். பஸ்ல ஏறி உட்காந்தோடனே பஸ் கிளம்பணும், ட்ரெயின்ல உட்காந்தோடனே ட்ரெயின் கிளம்பணும், இந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன். வெரி வெரி இம்பேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து ஓகே நீங்க 4 மாசம் வீட்டுல உட்காருங்க அப்படின்னு சொன்னா இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டில். அதுக்கப்புறம் ஸ்லோவா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நான் வந்து சர்ஜரி முடிஞ்ச ஒரு 10 daysல வந்து பிசியோ போக ஆரம்பிச்சிட்டேன். சாரி, பிசியோ போக ஆரம்பிச்சிட்டேன். பிசியோல வந்து மார்னிங் ஒரு 2 hours போயிடும், 2 hours 3 hours போயிடும். அங்க வந்து யூனோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அங்க வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஜுரிஸ்லாம் என்னோட விட ரொம்ப ரொம்ப பேடான கண்டிஷன்ல இருந்தது. யா, ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இட் வாஸ் நாட் ஜஸ்ட் மீ, என்னை சுற்றி இருக்கிறவங்க பீப்புள் அவங்களுமே கஷ்டப்பட்டாங்க, அவங்களுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ தான். ஸோ அங்கே வந்து அவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அவங்களோடையும் பேசி அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டு லைக் சிலது வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு பொண்ணு வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப், அவளோட ரன்னிங் வந்து இன்னொரு 10-15 minutesல நடக்க வேண்டியது அவன் வந்து ஓரமாக நின்று வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த மாதிரி ஷார்ட் புட், ஐ டோன்ட் நோ, ஷார்ட் புட் ஐ திங்க், அது வந்து வேற இடத்துல பிராக்டிஸ் பண்றப்போ அவங்க தூக்கி போட்டு அவங்களோட ஷின்போன் வந்து நொறுங்கிடுச்சு. யா, ஸோ ஷீ வாஸ் லைக் broken. அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டு சரி ஓகே லைக் this doesn't happen just to me, it happens to everyone. If I still want to keep playing, then I have to put in the effort that is required and I have to do something different, correct? I have to think of what to do that will make my recovery faster. ஸோ அதுதான் வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு 2 monthsல ஸோ 2 monthsல வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் என்னால் நடக்க முடிஞ்ச உடனே வந்து நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன். எனக்கு ஓடிலாம் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன். என்னோட சார் வந்து என்னை விளையாட வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாலாம் வந்து லைக் ஐ ஒன்லி பி சிட்டிங் இன் சேர். கோர்ட்ல வந்து நடுவில் ஒரு சேர் போட்டு உட்காந்து அவர் வந்து என்னோட விளையாடுவார், ஜஸ்ட் டு மேக் மீ கெட் த ஃபீல் ஆஃப் த கோர்ட். ஸோ ஹி ஆல்சோ ஹெல்ப் மீ அ லாட் லைக் மென்டலி. That's how you come out of things. You get inspired by people and you are not the only one suffering from it, and you see others, and like any story can inspire you, and like people all பக்கத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு அவ்வளவு கத்து தரல ஆக்சுவலா உண்மையா பார்த்தா. அதுக்கப்புறம் அவங்க கோச் ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. சோ ஹாப்பி அபவுட் லைக் இது வந்து ஒரு கைஸ் ஆக்சுவலி ஜெனரலா பார்த்தா இப்போ இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான், கேம் ஆட முடியாது, ஆமா உங்க ஃபார்ம் போயிடும், ஃபிட்னஸ் போயிடும், எல்லாமே இருக்கு. ஆனா திஸ் இஸ் ஹவ் யூ ஓவர் கம் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லி that's how like she expressed herself or how she did, and this is how it works. இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு படுக்கவும் முடியாது, விளையாடாம கேமை விடவும் முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட் போட்டோ பார்த்தீங்கன்னா மனோஜ். ஓகே, he is actually a violinist. He is actually a violinist. அவர் வந்து என்னோட ஸ்கூல்ல தான் படிச்சாரு. ஸோ ஒரு நாள் I didn't know that he was from my school. சும்மா அவரோட அக்கௌண்ட் வந்து பாக்குறப்போ NPS அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு. ஸோ சின்ஸ் both of us were from NPS, நானும் NPS தான் ஸ்கூலிங் எல்லாமே. ஸோ I talked to him like a couple of times. He is a very nice person. ஸோ நான் ஏதோ என்னோட ஃப்ரெண்டோட அண்ணா கல்யாணம் போறப்போ he was the one playing the violin அங்க band. He was in charge of that. So அப்போ எடுத்த போட்டோ அது. Big fan. Yeah, very talented. That's nice. And I think you should speak about that game. எனக்கு தெரிஞ்ச நீங்க ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அந்த கேம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மோனுஷ் செல்வா கண்டிப்பா என்ன கேம் ஆனாலும் வெளியே எடுத்து சொல்ல வச்சிடலாம். Name your coach, he deserves it அப்படின்ற பிரசன்னா பல்ராம். Who is your coach? And totally yes, tell him what part he played in your life and how important he is to you. Yeah, so my coach is Jerry Martin. அவர் வந்து I think ஒரு 20-25 years கோச்சிங்ல இருக்காரு. அவர்கிட்ட நான் 2013ல ஜாயின் பண்ணேன். அவர் வந்து he always tells me உனக்குள்ள வந்து அந்த inbuilt athlete mindset, அந்த athlete body எல்லாமே நேச்சுரலாவே இருக்கு, so we should make use of it அந்த மாதிரி சொன்னாரு. So that's the time he told me that technically sound ஆகுது எவ்வளவு முக்கியமோ அதை விட அந்த ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ஸ் he thought that I was naturally very athletic, he made me more fit. நான் வந்து எனக்கு வந்து 3 games முடிச்சுட்டு கூட I was fit enough to play one more extra game. All that is because of him. So he taught me all that, and லைஃப்லயுமே he has taught me so much. Like I was வீட்டில் நான் இருக்கிறத விட நான் கோர்ட்ல தான் இருந்தது ஜாஸ்தி, அண்ட் அவர் வந்து அங்கே இருந்தார். he always looked at me as a family.
எல்லாத்துலயுமே சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்துல எதை எப்படி ஹேண்டில் பண்ணும். மேட்ச் சுச்சுவேஷன்ஸ்ல அதுவும் நீங்க ஒரு மேட்ச் விளையாடுறப்போ ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் வரப்போ இட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் சம்படி ஹூ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு பி பை யோர் சைட். கரெக்ட். ஸோ அது வந்து ஜெரி சார் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் மீ. He taught me how to take failures. He taught me how to handle pressure situations. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்துட்டு சக்சஸ் மட்டும் எதிர்பார்க்க கூடாது. ஃபெயிலியர்ஸுமே it is going to be a part of your sport. It is going to be a part of your life. So he taught me that. I handled it well because he was there for me. And what not technically now under all the knowledge, simple as all the knowledge technically I have in badminton now is because of him. Superb. I hope he would be proud hearing from you. அப்படின்னு கண்டிப்பா. Do you take coaching அப்படின்னு கேட்டிருக்காரு கோவிந்த் பிவி. Do you? Yeah. So I work in a big 4 company now. EY la work பண்றேன். weekdays எல்லாமே மார்னிங் வந்து போய் விளையாடுவேன். அது தவிர வந்து வீக்கெண்ட் வந்து நான் since I live in a gated community I have a coach here. 2 coach இருக்கு. So அப்போ வீக்கெண்ட்ஸ் மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு எடுப்பேன். that's all. Okay, so கோவிந்த் பிவி சின்ன பசங்க இருக்காங்க கண்டிப்பா. That's your answer you're looking for. Is being taller an advantage in the sports or it is a pure skill? Beautiful question. Pradeep. Okay. Oh, nice question, Pradeep. So நான் வந்து ஹைட்லாம் இல்லை, நான் வந்து லைட்டா ஷார்ட் தான் சொல்லணும்னா I never thought of it as an advantage because I think technically if you're sound and if you're fit enough you can take any player. So நீங்க டாலா இருக்கிறது அட்வான்டேஜ்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு அட்வான்டேஜ். பட் இஃப் யூ கோயிங் டு பி ஃபேசிங் an opponent who is going to be tall, you shouldn't have that fear factor inside of you that maybe he is more advantageous than you are. I never thought of it that way. என்னதான் நீங்க டாலா இருந்தாலும் that's what it speaks. King Kohli said it. அது மாதிரி ஒரு ஆன்சரை சொல்றீங்க. Yes. Actually I think டாலா இருக்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கலாம், but it doesn't mean you can't win them அப்படின்னு நான் நினைக்கிறேன். Correct. Yeah, correct, totally. So டாலா இருக்கிறவங்க அவங்களுக்குமே வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ரொம்ப அஜைலா இருப்போம். மேபி அவங்களோட மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கலாம். flexibility. It all comes into the factor. So next photo அப்படினா okay, Malaysia. So அது வந்து 2018ல நான் வந்து ட்ரெய்னிங்காக மலேசியா போயிருந்தேன். So அப்போ we got an opportunity to go watch Lee Chong-wei play. There are all my coaching mates. நீங்க இப்பதானே கண்ணாடி போட்டீங்க? இல்ல, நான் ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்கேன். Damn, okay. So sorry. So Lee Chong-wei, he is one of the legends of the sport. அவரை பார்க்க போனப்போ அவர் விளையாடின பேஸ்ல வந்து I don't think I can ever come to that pace. It was brilliant to just watch him. So நீங்க வந்து டிவில பார்க்கிறதுக்கும் நேர்ல போய் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் விளையாடுறத பார்க்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ டிவில நீங்க பார்க்குறப்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி the pace at which he was playing is I cannot even imagine because he is playing against, I think he was playing against 3 people that day. அந்த 3 பேரும் டயர்ட் ஆயிட்டாங்க and he was still ready to play the next game. அந்த 3 பேரும் டயர்ட் ஆயிட்டாங்க. That's what stands apart. Like next levelக்கு எப்படி அப்படின்னா அவங்கள எல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்கணும். கண்டிப்பா பிவி சிந்துவோட இருந்திருக்கீங்க, அதுக்கு மாதிரி வேர்ல்ட் நம்பர் 1 ஒருத்தர் சொன்னீங்க. கண்டிப்பா அவங்கள எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட இருக்கும் போதே ஒரு எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் செமையா இருக்கும். Totally. Yes. So அது வந்து நேஷனல்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு ட்ரைனிங் போகும்போது மலேசியால ஸோ நான் இங்கே வந்து நேஷனல் ஸ்டேட் எல்லாமே விளையாடினேன். ஸோ அப்போ வந்து பிஸி சீசன் முன்னாடி as in the season starts usually by June or July. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து நான் ஓகே இந்த ஃபுல்லாக வந்து வேற இடத்துல போய் வேற எக்ஸ்போஷர் வேற பீப்புளோட விளையாடினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு I went to Malaysia for like a couple of months. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. ஓகே, சூப்பர். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ ஹோப் ஐ எம் ஆன்சரிங் தம் ஆல் அப்படின்னு. Brilliant. Always win in the sports day. Brilliant. Okay. Sure. எல்லாவற்றையும் வின் பண்ணிடுவீங்க போல இருக்கு ஸ்போர்ட்ஸ் டே போது. இல்ல, brilliance always wins the sports day. Okay.
சூப்பர். No, he means எங்களோட ஸ்கூல்ல வந்து we had those houses like brilliance, excellence, radiance, eminence. So I was the captain for brilliance. I think that's what he means. Yeah. Okay, So okay. அவனுமே brilliance தான். So கண்டிப்பா இவங்க இருக்கிற டீம்ல நான் வந்து இவங்க டீம் தான் இருப்பேன் கண்டிப்பா. அப்பதான் வின் பண்ண முடியும். ஆப்போனன்ட்டா இருக்க நான் விரும்பல உங்களோட. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ உங்க ஜேர்னியை பார்த்தா நிறைய ஃபுல்லா ஃப்ளையிங் கலர்ஸ்ல அப்படியே இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரியுது. பேட்மிண்டன்ல நிறைய பண்ணியிருக்கீங்க. லைக் பீன் ஆன் பிக் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, TNBL ஓட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? Then how was the experience and learning out of it? So மூணுமே சேர்த்து கொஞ்சம் சொல்லிடுங்க. Okay. So TNPL 2018 March 2018 February Marchல நடந்தது. அப்போ வந்து நார்மலா லைக் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிருந்தோம். எல்லா பிளேயர்ஸ்மே அப்ளை பண்ணிருந்தோம். அது வந்து ஒரு ப்ராப்பரான இடத்துல எல்லா கோச்சஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஷன் தான் வச்சாங்க. Obviously we were in there. என்னோட கோச்சுமே அங்க இருந்திருந்தாரு. அந்த ஒரு 4-5 years I knew the auction was going to take place. நான் வந்து வெளியில தான் இருந்தேன். ஒரு 4-5 years அப்புறம் Jerry sir he told me that I got selected in a team, like a different team, not his team, in a different team. So okay fine, I was happy because you know it's a big stage or open space la விளையாடுறது ரொம்ப ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். I was very happy about it. So அதுக்கப்புறம் ஸ்கை வாக்ல அந்த மேட்ச் நீங்க TNBL எல்லாம் செலக்ட் ஆகும் அப்படின்னு you had the thought? நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல. I knew I was doing my job perfectly. So I always thought that I would get what I deserve. In the end of the day, எனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கிறதோ அது கிடைக்குது. I always believe that. Okay. So அந்த மாதிரி தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. It was a very different experience. ஏன்னா ஒரு டீம் மேட்ச் போய் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்போஷர், ஒரு அந்த சுற்றி இருக்கிற இடமே ரொம்ப ஒரு ரேண்டம். பிளஸ் நான் வந்து வேற டீம்ல இருந்தேன். as in the coach of my team was not my coach. ஸோ அவர்கிட்டேருந்து வந்து நாங்க எங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் யூனோ டிஃப்ரெண்ட். அவரோட வியூ பாயிண்ட்ஸுமே நான் எடுத்துக்கிட்டேன். I also got a lot of comments from him on how to improve the game. நான் விளையாடுறப்போ சரி, அந்த மேட்ச் விளையாடுறப்போ அந்த மேட்ச் வந்து நான் தோத்துட்டேன். பட் it was a very good learning for me. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல அந்த ட்ரிஃப்டோட விளையாடுறப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணோம். ஸோ 2-3 கோட் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஷட்டில் வந்து டர்ன் ஸ்விங்லாம் ஆகாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லயோ இல்லைன்னா ஒரு 10-12 கோட் இருக்கிற இடத்துல வந்து ஷட்டில் ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன மாதிரி ஷாட்ஸ் விளையாடணும், அது எப்படி அடாப்ட் பண்ணும் அந்த சிச்சுவேஷனுக்கு, அதெல்லாம் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மேட்ச்க்கு அப்புறம். What TNBL has taught you? ஸோ பேட்மிண்டன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். ஓகே, ஸோ நான் வந்து எப்பவுமே ஓகே நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேனோ அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு எப்பவுமே இருந்தது. ஸோ ஒரு டீம்னு போய் விளையாடுறப்போ யூனோ ஐ லேர்ன் தட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மோட்டிவேட் மை செல்ஃப் அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி எல்ஸ் இன் த டீம். ஸோ ஒருத்தங்க விளையாடுறாங்க, நம்மளோட டீம்மேட் விளையாடுறாங்கன்னா வெளியிலேருந்து நம்ம கை தட்டுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் ரியலைஸ் பண்ணேன். யூனோ தட் ரியலி பூஸ்ட் யுவர் எனர்ஜி when you're playing inside a court. It really helps you when your team is 100% supporting you. So அது வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். சூப்பர். அப்ப சம்ம ஹோல் பேக்கேஜ்னு சொல்லலாம்ல TNBL உங்களுக்கு நிறைய learning. there was a lot of learning. taught you a lot and then the sport வந்து டிஃபரண்டான ஏரியால ப்ளே பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, crowd எப்படி ரியாக்ட் பண்றாங்க எல்லாமே சூப்பர். டீம் வொர்க் எப்படி பண்ணலாம், லவ்லி. நிறைய பேர் நிறைய இன்னும் TNBL இன்னும் நிறைய ஸ்டேஜஸ்ல ஆடணும்னு உங்களை விஷ் பண்றோம் கண்டிப்பா. So like you have played the sport for about 10 years, ஒரு டெக்கேடே ஆன்ட்டீங்கல்ல? 10 years 2009 ல இருந்து 2018 வரைக்கும் ஃபுல்லா காம்படிட்டிவா விளையாடினேன். ஓகே, ஸோ இப்போ வந்து TNBL ஓட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ உங்க பர்சனலா பார்த்தா லைக் யூ வாண்டட் யூ ரெப்ரசன்ட் யூ played for state championshipல. So how did your injury happen and what exactly happened in the sports state championship? Okay, so அதான் 2017ல சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து விழுந்தேன். அப்போ வந்து ACL ஆகி அதுக்கப்புறம் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2017 ஸ்டேட் சாம்பியன்ஷிப் was the first tournament that I played after my injury. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் கோச்சிங்ல விளையாடுறது வச்சு ஓகே ஃபைன், ஐ ஜஸ்ட் தாட் ஓகே நான் இவ்வளோ விளையாடுறேன், இஃப் ஐ கேன் ஹேண்டில் த ஃபியர் தென் ஐ நோ ஐ கேன் பிளே இட். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தது. சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஃபேஸ் இட், ஃபியர்லாம் வந்து தள்ளி ஓரமாக வச்சுட்டு லெட்ஸ் சி வாட் வி கேன் டூ அப்படின்னு நினச்சேன். ஸோ
I won the first round there. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவா I reached quarter finals. It was very difficult for me because அந்த டைம்ல வந்து everybody thought that I was playing well. நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட அகாடமில இருந்து they told me that ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து இந்த லெவல் ஆஃப் கேம் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So they all told me that and I was very confident that I was doing well. So on the matchல வந்து I was playing my quarter finals. First set வந்து I won and second setல I had just 4 points to take to win the game and move to semi-finals. அப்போ வந்து திருப்பி அதே மாதிரி I guess my knee wasn't stable. So அப்போ knee வந்து திருப்பி twist ஆகி I fell down. So I didn't know what to do. I was clueless. நான் வந்து ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா திருப்பி இது நடக்குதா? Because I had only 4 points to do. Once again, sorry. Sorry. It's fine. Yeah. So I had only 4 points to take. 4 points. It was our semi-finals played, and my semi-finals was, I wouldn't say easy, but I had to play against a player that I had already played against before. Okay. So I was very confident about my semi-finals as well. So விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சேன். I didn't know what to do. So okay, 4 points done. Let's just try and try to take the 4 points because I was leading. I had a lead of around 9 points. So I think it was 20. Win பண்ணிட்டீங்க. அடுத்த செட்ல 9 points leadingல இருக்கீங்க. Okay. Yeah, I think it was 17-11 or 17-10. So 4 points எடுத்துட்டா சரி ஓகே அடுத்த மேட்ச்க்குள்ள வந்து நம்ம டேப்பிங்லாம் பண்ணிட்டு ஒழுங்கா வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் போய் விளையாட ஆரம்பிச்சேன். பட் எனக்கு வந்து சுத்தமா என்னால நகரவே முடியல. என்னால நின்று தான் விளையாட முடிஞ்சது. I was very afraid to even keep one step forward because I didn't want to make it worse. திருப்பி வந்து ட்விஸ்ட் ஆகி சர்ஜரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த செட் வந்து நான் தோத்துட்டேன். சரி நெக்ஸ்ட் தேர்ட் செட் it's a game where you play best of 3. So next setல வந்து I started to play and அப்பவுமே I realized that okay maybe I'm taking a big risk. சும்மா ஒரு மேட்ச் பார்த்துட்டு I shouldn't be doing this. சரி ஓகே நான் போய் கன்சீட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். And then I came out. அந்த opponent வந்து she was a player from that state, from that district. So people were happy that she was winning. So அது obviously எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் வந்து விழுந்துட்டு போறேன் பட் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. Like they are happy that the other person won. Like I didn't think that was fair. So adikaprom I was very depressed. Like I didn't know what to do. It happens in international stages as well அப்படினு நினைக்கிறேன். So totally. depressing ஆ தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா go ahead. Yeah, it was very depressing. சரி ஓகே நான் செம்ம சேடா நான் வந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா that I got the best player award in that game அப்படின்னு. அப்போ வந்து ஓகே ஃபைன் I was happy. I didn't expect it at all. இந்த மாதிரி வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்ட் கொடுப்பாங்க. யூசுவலி இட் கோஸ் only to the runner up or the people who play semi. அந்த மாதிரி தான் வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்ட் போகும். பட் it was very surprising for me. I was very happy. அதுக்கப்புறம் சரி ஓகே இட்ஸ் ஃபைன் தட் எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. இட்ஸ் ஓகே மேபி ஐ ஷுட் டூ மோர் திங்ஸ் டு மேக் மை நீ பெட்டர். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நான் ஐ கெப்ட் திங்கிங் லைக் தட் வே. சூப்பர் வெரி பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் யூ ஹேவ் அண்ட் லைக் கண்டிப்பா அப்படிதான் அப்ரோச்சே பண்ணோம். நம்ம அப்பதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து லைக் என்னால விளையாட முடியல நீ அடிபட்டுருச்சுன்னு போறவங்களுக்கு பெஸ்ட் பிளேயர் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஐ திங்க் யூ ஆர் சம்ஒன் வெரி எக்ஸ்ட்ராடினரின்னு நினைக்கிறேன். லைக் இட் ஹேப்பன் லைக் ஆப்வியஸ்லி தே வுட் ஹவ் சீன் யுவர் டேலண்ட் அண்ட் வாண்டட் டு லைக் உங்களை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு. கண்டிப்பா இட் மீன்ஸ் அ லாட் அண்ட் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் அவங்க பண்ணதுக்கு. சூப்பர், அவங்க லைக் வெரி பாசிட்டிவ் யூ ஆர். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உங்க லைஃப்ல? அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே திருப்பி நம்ம ஒழுங்கா ஃபிட்னஸ்லாம் பண்ணோம். நீ வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணோம், கோச்சோட பிசியோட எல்லாரோடையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஐ வாஸ் இன்டு இட் அகைன். அப்புறம் திருப்பி ரெகுலர் பிராக்டிஸ் எல்லாமே கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன். Okay, super. So if you wanted to tell people like who wanted to get into badminton, உங்களுக்கு என்ன சொல்வீங்க? I think it's very important to be positive. Badminton மட்டும் இல்ல, any sport குள்ள வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it doesn't matter what skill I have, but oppositeல இருக்கிறவங்களுக்கு if they had the right mindset, I think they can just they have one point ahead already of me. I think that is very important.
to be positive and to take your game very seriously. I think every day is important. Every session that you do is very important. Yes. Yeah, every training session that you do is very important. Be it நீங்க ஒரு சின்ன ஒரு service practice இருந்தாலும் சரி, it's very important. You can get points in service as well. Very minute things constitute a very big thing. So I think all that matters in badminton. எந்த training session இருந்தாலும் சீரியஸா எடுத்துக்கணும். You should be able to put your 100%. எல்லாருக்குமே வந்து you will obviously have bad days. Being in a sport, you will definitely have bad days. But you know, a good player is someone who can get over the bad days and turn it something productive. I think that is very important. Super, super. You have very good guidance, I would say, and you're the apt person to tell it ன்னு கூட நான் நினைக்கிறேன். கண்டிப்பா the people இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க ரிலேட் பண்ண முடிஞ்சா லைக் get what she is saying, அதுக்கப்புறமா அதுல ஒர்க் பண்ணுங்க. Obviously you will come in flying colors. Thanks a lot for sharing. அதுக்கப்புறமா few other questions கொஞ்சம் பர்சனலா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, like how do you rate your life from 1 to 10 on a scale of 1 to 10 with regards to satisfaction level? 10 being the highest? Yes. I am 8. 8. Okay. Yeah, I am very much satisfied. I am very much satisfied with where I am right now. So I work in EY, so I am very satisfied with my job. I am pretty much feeling good about whatever I am doing for my day-to-day life. Super. அம்மா ஒண்ணே சக்சஸ்ஃபுல் லைஃப் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லனா ஹாப்பியான லைஃப் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? Happy. Definitely happy. Okay. Yeah. So people who you wanted to thank apart from your family and coaches அப்படினா யாருக்கு சொல்வீங்க? Friends, they played a very good big role in my life. So எப்பவுமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க சாப்பிட போகலாம், அங்கே போகலாம், இல்லை எங்கேயாவது போகலான்னு சொல்கிறப்போ கூட நான் வந்து இல்லை என்னால் வர முடியாது, ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லி எவ்ரி டைம், நாட் ஒன்ஸ் நாட் ட்வைஸ், எவ்ரி சிங்கிள் டைம் நான் சொல்லுவேன். அவங்க வந்து சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கோவப்பட்டாங்க, யாரா இவ சும்மா எப்போ கூப்பிட்டாலும் வர மாட்டுறாங்க. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் தே ரியலி அண்டர்ஸ்டுட். சரி ஓகே, இதுதான் அவளோட லைஃப், இப்படிதான் வந்து நம்ம அவ்வளோ அக்செப்ட் பண்ணோம், அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் தோத்துட்டேன்னு போய் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டேன். ஐ டெல் மை கோச் அண்ட் ஐ டெல் couple of other friends, close friends that I have. They were very supportive. Okay, super. Thanks a lot for sharing your story, and I want you to take few questions as well right now. Yeah, sure. Pradeep Pandian, what has changed in badminton in India? In recent Olympics, only boxing, wrestling and badminton has been the Olympic medal hopeful அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? I'm not able to read the comment here. Yes, okay. Is players like Sania Nehwal, PV Sindhu are mainly due to sports infrastructure in India அப்படின்னு கேட்டிருக்காரு. What's your thought on this? No, what exactly is asking? Okay. I think you can leave them because it's all, like it's going to be an hour right now. So thanks a lot for joining. If you have any questions, do post it to her. கண்டிப்பா கேளுங்க, அவங்க பிங் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க with regards to badminton. Thanks a lot for coming to the show and sharing your story, Sharanya. I'm so happy about it. Yes, and I hope you come in flying colors and play for India, whatever you wanted to do. And so I wish you do it in the upcoming years to come. And also keep coaching and keep bringing out young talents, I would say. Thanks a lot for joining the show. Thank you, Karthik. Thank you. See you. Talking your dreams. See you, Karthik. Yes. Yeah, thank you. You also keep traveling. Do more treks. Sure. Thank you. Thanks a lot. Bye-bye. Thank you, Karthik. Bye-bye. Hi guys, இப்போ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஷரண்யாவோட ஸ்டோரி. Hope you all enjoyed it. I personally enjoyed it. She had a lot of things to share. அம்மா அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. கண்டிப்பா இப்போ இன்னும் நிறைய பர்சனாலிட்டிஸ் வர போறாங்க. Keep your support and
just keep following this space for more chasing your dreams episodes and more lot of personalities to share their stories. Kandipa, hope you all had a good time and a lot of questions have come up. Thanks for people who all typed in their questions and asked it. You made the show very interesting, I would say. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய ஃபாலோ பண்ணுங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் நான் உங்களுக்கு நிறைய டெலிவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். Bye bye. Catch you on the 6th episode of Chasing Dreams. Love you all.